வெறும் ப்ராம்ப்ட் வச்சு நீங்க கோடோ இல்ல ஆப் பில்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த ஏஐ டூல தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னு சொல்றேன். ரீசென்ட் டைம்ல பாத்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம்லயும், யூடியூப்லயும் இந்த ஏஐ டூல் யூஸ் பண்ணுங்க, அந்த ஏஐ டூல் யூஸ் பண்ணாங்கன்னு தான் சொல்றாங்க தவிர்த்து, அதுல நிஜமாலே அவுட்புட் கிடைக்குதா அப்படின்னு யாருமே சொல்றது இல்ல. டைம்ல இத பார்த்துட்டு நானும் என்ன பண்ண ஆரம்பிச்சேன், நம்மளும் ஒரு ஆப் பில்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ப்ராம்ப்ட் கொடுத்து ஆப்ஸ பில்ட் பண்ண ஆரம்பிச்சேன். 20 நாள் போனதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சு, நானும் ஒண்ணும் கத்துக்கல, ஆப்பும் ஒண்ணும் பில்ட் ஆகல. என்னதான் வந்து ஏஐ வச்சு ஒரு பியூட்டிஃபுல்லான பார்க்கறதுக்கு ஆனா கூட, அது ஃபங்ஷனலா இருக்க மாட்டேங்குது. அதுக்கான ரீசன் நம்ம ப்ராம்ப்ட் எழுதுறது கூட நமக்கு பேசிக் கோடிங் தெரிஞ்சாகணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு வெப்சைட்ட பில்ட் பண்ணீங்கன்னா, அதுக்கு வந்து ஹெடர், பாடி, ஃபூட்டர் அப்படின்னு தெரிஞ்சா மட்டும் தான், நீங்க ப்ராம்ப்ட் எழுதும்போது கூட ஹெடர்ல பிரச்சனை இருக்கு, பாடில பிரச்சனை இருக்குன்னு சொல்ல முடியும். நீங்க பேசிக்கே தெரியாம ப்ராப்ளம் இன் தி டாப், ப்ராப்ளம் இன் தி மிட் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏஐக்கு ஒண்ணுமே புரியாது. அவுட்புட்டும் நல்லா கிடைக்காது. ஸோ நீங்க வந்து கோடிங் கத்துக்கிறதுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஏஐ யூஸ் பண்ணலாம்னு நினைச்சீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ ஸ்ட்ராங் ஆக்குங்க. எந்த லாங்குவேஜ்லயோ. அதுக்கடுத்து நீங்க வந்து ஏஐ டூல்ஸோட ஹெல்ப் எடுத்துக்கோங்க. ஏஐ டூல்ஸோட ஹெல்ப் தான் எடுக்கணும் தவிர்த்து, ஏஐ டூல்ஸ வச்சு பில்ட் பண்ணக்கூடாது. யாராவது வந்து ஏஐ வந்து உங்கள ரிப்ளேஸ் பண்ண சொன்னா, அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.